ப்ரோ படைத்தலைவன் எப்படி இருக்கு? படைத்தலைவன் சுமாராக இருக்குது ப்ரோ, சுமாராக தான் இருக்குது. பட்டு தக் லைஃப்பை விட நீங்கள் கம்பேர் பண்ணால் எனக்கு இந்த படம் உண்மையாகவே பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்ல செகண்ட் ஹாஃபு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், அவ்வளோதான். சீரியஸாக எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் படத்துக்கு வந்தேன். சரி என்னடா ஆச்சு, போன வருஷம் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க, ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லில் போயாச்சு, சரி இந்த வாரம் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தது. எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு, சரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்புல, மூணாவது படம் என்ன பண்ண போகிறாப்புல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே. ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. கதைக்குள்ளே கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. மனிதனுக்கும் மிருகங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இல்லை. அது ஒரு உயிர், நாங்கள் ஒரு உயிர். அதை பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க 20 வருஷமாக. அந்த குடும்பத்தில் வந்து அந்த யானையை பிரித்து போயிட்டாங்க. அந்த யானையை தேடி போகிறது தான் கதை. அந்த யானை கிடச்சிச்சா, அதுக்குள்ளே பின்னணி என்ன, யானையை கடத்துறவங்க யார், இதுதான் இந்த படத்தோட கதை. இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியுமா மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக செம்ம படம். உண்மையிலே சொல்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி படைத்தலைவன் படத்தில் கண்ணில் தண்ணியோட தான் நான் பார்த்துனே இருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு வைப்பாக இருந்தது, எமோஷனலாக இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த அன்பு டேரக்டர் யாருன்னு தெரியாது பண்ணி சத்தியமாக சொல்ல ஆட்ஸ் ஆஃப்பா. ஏன்னா இந்த மாதிரி கான்செப்டை நீ தைரியமாக எடுத்து இந்த எதிர்பார்க்கணும்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி கான்செப்டை தைரியமாக எடுத்து நீ பண்ணிக்கிற பார்த்தியா, உண்மையிலே பாராட்ட வார்த்தையிலே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நரபலிக்காக எந்த ஒரு விலங்கு, பாவப்பட்ட விலங்கை வந்து இது பண்ணவே கூடாது, ஓகேவா, அதுங்களை வந்து காப்பாற்றணும், மனுஷங்களாகி நாம தான் வந்து விலங்குகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக காட்டியிருக்காரு, ஓகேங்களா. எந்த ஒரு விலங்கையும், ஆடு மாடு யானை எதுவுமே யானையில் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக காட்டியிருக்காரு. அந்த கான்செப்ட் ரொம்ப தரமாக இருந்தது. ஏன்னா அந்த கான்செப்டுக்காகவே படம் பிடிச்சது. கூட ஒரு ஹீரோ வந்து நேச்சுரல் நடிச்சதுனாலே நம்மளுக்கு ரொம்ப எமோஷனலாக கண்டெக்ட் ஆயிடுச்சு. படைத்தலைவன் படமே அல்ல, தனி மனிதனோட போராட்டம். படம் சூப்பர். இளையராஜா உன் பாட்டை எதில் திருடி கொண்டு வைக்கிறாங்க இல்லையா, ஆனால் நீ வச்ச மியூசிக்கு பொட்டு வைத்த தங்க கூடம், ஒரு பக்கம் விஜயகாந்த் பாட்டு, ஒரு பக்கம் சண்முக பாண்டி ஃபைட்டு, சூப்பராக ஆடியன்ஸு எழுந்து நின்று கிளாஸ் பண்ணாங்க. இது நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன். நிறைய மிஸ் ஆகுது. இப்போ ஒரு யானையை பேஸ் பண்ணி நம்ம ஒரு படம் எடுக்கிறோம். கும்கி பார்த்தோம்னா தம்பிராமையை நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த படத்தில் காமெடியன்ஸ் நிறைய பேர் சேர்த்துருக்கலாம். மியூசிக் இசைஞானி இளையராஜா வந்து சொதப்பிட்டார், அது நல்லா பண்ணியிருக்கலாம். நிறைய இடங்களில் நிறைய மிஸ்ஸிங் ஆகுது. இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை பார்த்தா பரவாயில்லப்பா, ஒரு 130 ரூபா 150 ரூபா கொடுத்தோன்ற அளவுக்கு ஒரு நல்ல படத்தை பார்த்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. பெருசாக எதிர்பார்த்து வந்தேன் நான், ஆனால் சுமாரான படமாக போயிருக்கேன். எனக்கு தெரியும், ஏன்னா எமோஷனலாக கண்டிப்பாக யானைக்கும் ஹீரோக்கும் பாண்டிங் இருக்குன்னு தெரியும். பட் இந்தளவுக்கு இருக்குன்னு தெரியாது, இந்தளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அந்தளவுக்கு தரமாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வேறு எதனா வந்து ஹீரோவை போட்டிருந்தா இது செட்டாக இருக்காது. இவரை போட்டதுனால, ஏன்னா அவர் பழகிருக்காருல நேச்சுரலாக, 4 நாள் 5 நாள் சொன்னார், ஷூட்டிங் ஃபுல்லாக பழகிறதுனால அந்த யானைக்கும் இவருக்கும் பாண்டிங் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. அதனால் அது தவிர வந்து சண்முக பாண்டி கேப்டன்னா விஜயகாந்த், சின்ன கேப்டன்னா நம்ம விஜய பிரபாகர், இளைய கேப்டன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சண்முக பாண்டியனுக்கு அப்படியே பொருந்தும். காமன் கம்போஸ்டு ஆக்டிங், ரொம்ப மிரட்டுறதும் இல்லை. ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையை முத்தம் கொடுப்பாப்புல, அப்படியே கும்கி ஆகும், அப்படியே வந்துருச்சு. கும்கியை வந்து ரீக்ரியேஷன் பண்ணி அப்படியே ஆளை மாற்றி போட்டு எடுத்த மாதிரி தான் படம் இருக்குது. இல்லை ப்ரோ, யானை நான் கும்கி தான் நம்ம எதிர்பார்த்தது, கும்கி. ஆனால் இது வந்து எப்படின்னா ஏதோ ஒரு எங்கெங்கேயோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கும்கி, செகண்ட் ஹாஃப் கேஜிஎஃப் காந்தாரா அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு வாட்டி ஆனால் அங்கங்கே ரெஃபரன்ஸ் வச்சாங்க, கேப்டன் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸு. உண்மையாக அந்த சீனுக்கு ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன், அஜித் விஜய் படத்துக்கு தான் ப்ரோ இவ்வளோ கூட்டம் வரும். அந்த மெயின் ஸ்க்ரீனில் கத்திட்டு இருக்கிறாங்க. இவரோட பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது, சண்முக பாண்டியன்ற பேர். எங்கள் வீட்டிலலாம் சொன்னால் ஓகே ஃபோட்டோ காமிச்சா சொல்லுவாங்க. இவ்வளோ ஒரு கூட்டம் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்டர்வல் பிளாக்கு ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேயே சில இதெல்லாம் நல்லா இருந்தது. எங்கே மிஸ்ஸிங்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை படத்தில். இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும்னா நல்லா காமெடி இருக்கணும், அது இல்லை. அதுதான் ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்தில். படம் வந்து 2 விஷயம் தான் இதில் ரொம்ப மெசேஜ், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒன்று, எங்கன்னா திருவிழா நடத்திங்கன்னா தயவுசெய்து கேரளாவோ மதுரையிலையோ என்ன வடபழனி கோயிலையோ பாசாதி கோயிலையோ யானை நிறுத்த சம்பளம் பார்த்து நிறுத்துங்கடா சாமிங்களா. 1 மாதம் முன்னாடி 2 மாதம் முன்னாடி அந்த திருவிழா உங்களுக்கு மெசேஜ் வரும், யானை எடுத்து நிற்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறதுலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து கால்நடை மருத்துவரையும் ஃபாரஸ்ட் ஆளும் கூட்டு வந்து ஏன்னா நல்ல ஹெல்த்தாக இருக்குதா இந்த திருவிழா கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நிறுத்துவங்க வைக்க. ஏன்னா நிறைய கண்ணெதிர்க்கு நடந்தது, உண்மையா இல்லையாப்பா? அதுதான் இந்த கதை வச்சுக்கிறாங்க. யானை பாகன் அதுதான் நிறைய யானை படம் வந்துக்குது. நல்ல நேரம் எம்ஜிஆர் குமிக்கி அதெல்லாம் வந்து ஒரு வளர்ப்பு அப்படி தான் போகுது, புரியுது. ஆனால் இதில் மெசேஜ் என்னன்னா, கோயிலில் கோழியை வெட்டுறான், ஆடை வெட்டுறான், பசுமாடு, அதான் என் கதை. ஆல்ரெடி பார்த்தது தான் ப்ரோ. கேஜிஎஃப் கருடன் வந்து
ஒரு மக்களை வந்து கூட்டிகிட்டு வந்து பலி கொடுக்கறது, விலங்குகளை வெட்டுறது, இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு படைத்தலைவன் தேவைப்படுறான் அந்த மக்களுக்கு. சேம் யஷ் என்ன பண்ணாரோ கேஜிஎஃப்ல அதே தான், அதையே அப்படியே பண்ணியிருக்காங்க. ஓகே தான், பெருசாக வந்து நீங்கள் இந்த வாரம் எனக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலைன்னா சும்மா வந்துட்டு ஒரு பார்த்துட்டு போகலாமே தவிர சூப்பர்லாம் இல்லை. நிறைய பேர் எமோஷன்ஸ் யானைக்கு எமோஷன்ஸ் எப்படி ஆடியன்ஸ்க்கு கம்மியாக வர மாதிரி யானை ஆகுதுங்க, யானை ஆகுது, அதை பற்றி ஊறாரு. அதெல்லாம் அது சொன்னேன், எல்லாருக்கும் புரியாது. எங்கேயாச்சும் மூளை முடுகில் இந்த அன்பு பாசலாம் மிச்சம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு அந்த எமோஷன் புரியும். ஓகேங்களா? இந்த பிஸ்னஸ் மைண்டடாக ஓரானுங்களா அவங்களாம் இந்த படம் வந்து பிடிக்காது. அதனால் வந்து இந்த படம் வந்து அன்பு பாசம் வரும் பாருங்கள். என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப நல்லா ஓட்டி சூப்பராக இருக்கும். ஒரு சீனில் கேப்டன் பிரபாரம் வந்திருக்காப்புல. எந்தெந்த படத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணி சாங்ஸை வந்து ரீமிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் படத்துக்கு போட மாட்டாருன்னு ஒரு ஏக்கத்தை சரியான இடத்துல இந்த டேரக்டர் அன்பு பஞ்ச் பண்ணி அந்த சீனு உண்மையிலே தரையிலே நம்மளால் நிற்க முடியாது. கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுது. அது ஒரு ஆக்சிடென்ட் பிளாக்கு. பொட்டு வச்ச தங்க கூடம். ஆமாம், அதே பொட்டு வச்ச தங்க கூடம் தான். செம்ம கலக்கிட்டாப்புல. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்துவாச்சு. பசுவுக்கு தடை போட்டாங்க ஞாபகம் இதா, மத்திய அரசு கவர்மெண்ட்டை கொல்லக்கூடாது. அதுதான் அந்த காளிக்கு பலி கொடுத்தா கதை ஸ்டார்ட். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இது யாரையோ திரும்பி பார்க்க வைக்கல, அரசாங்கத்தையும் அந்த கோயில் யானை பார்க்கணும் தான் திரும்பி பார்க்குறது இந்த படம். நான் சொல்லுவேன், அன்பு செல்வம் இதுதான் உங்களோட கதையை, ஸ்டோரி, ஸ்கிரிப்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது ரொம்ப பேர் இங்கே பேசியிருக்க மாட்டாங்க, இந்த மெசேஜெலாம் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இதுதான் மெசேஜ், வேறு எதுவுமே இல்லை. இந்த மெசேஜ் பிரகாரம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கேப்டனை யூஸ் பண்ண விதமாகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. உண்மையாக கேப்டனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா உண்மையாக மிரண்டுருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ரமணா படத்துலேருந்து ஒரு சீன் வருது, அப்படியே ரெஃபரன்ஸ். அது யூகி சேது வந்து செம்மையாக இருந்தது. நான் வீடியோலாம் ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. யூகி சேது வருவார், கேப்டன் வருவார், அப்படி எழுந்து வந்து உட்காந்து பேசுவார். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே ரெஃபரன்ஸ் வருது, பாட்டில் வருது ரெஃபரன்ஸ் கேப்டனு. நிறைய ஃபோட்டோ கடையில் கூட ஃப்ரேம் இருக்குன்னா எம்ஜிஆர் கேப்டன் 2 பேர் முகம் பக்கத்தில் இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. என்ன இந்த ஹீரோ வந்து சண்முக பாண்டியன், இவர் வந்து என்ன பண்ணணும்னா வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கணும். 10 வருஷத்தில் பார்த்தோம்னா ஒரு 3 படம் தான் கொடுத்துருக்காரு, இது 3வது படம். ஸோ கண்டினியூஸாக கொடுத்தாருன்னா நல்லா செம்ம ரீச் கிடைக்கும். அந்த இடத்துக்கு தேவையான இது உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது, ப்ரொஃபஸர் ரமணா தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லும் போதே நம்மளை அப்படியே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரமணா சீனை வந்து கரெக்டாக மெர்ஜ் பண்ணி போட்டிருக்காங்க, ஏஐ பண்ணியிருக்காங்க. அந்த சீனில் எடுத்து போடலாம். அதுலேயும் விஜயகாந்த் சார் வந்து ஒரிஜினலாகவே கேட்பார், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பார். அந்த ஷாட்டை கூட நீங்கள் எடுத்து போட்டிருக்கலாம். ஆனால் அதை கூட எடுத்து போடாமல் போட்டுட்டு, அதாவது என் விஜயகாந்தோடைய சீன்ஸ் எல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் போட்டுக்குங்கடான்னு சொல்லிட்டு பிரேமலதா சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ரமணா படத்தை காப்பி பண்ணி போட்டு தேங்க்ஸ் கார்டு ஏஆர் முருகதாஸுக்கு போட்டாங்க பாருங்கள். பெரிய மனுஷன் ஃபேமிலினா பெரிய மனுஷன் ஃபேமிலி தான் நிரூபிச்சிட்டாங்க. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க அரசியலில் நல்லா. கண்டிப்பாக அந்த சீன் வந்து கூஸ்பம்ஸாக இருக்குல்ல நம்மளுக்கு. ஹெல்ப் தேவை, அவர் பையனுக்கு ஹெல்ப் தேவைன்ற கட்டத்தில் வந்து தெளிவாக வந்து எப்போ தேவையோ ப்ரொஃபஸர்ன்ற பேரில் கேப்டன் உள்ளே வராரு. உனக்கு ஹெல்ப் தேவைப்படுமோ நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமில் பொறுத்திருக்காங்க. அதெல்லாம் வேற ஒரு கூஸ்பம்ஸ். அவர் உட்காரும் போதே கூஸ்பம்ஸ் தான். பண்ணிட்டானா நான் என்னத்த சொல்கிறது, பண்ணிட்டு சொல்லு, அவனை பண்ணிட்டு சொல்லு. ஒரு படத்தை பேக்ரவுண்டு மியூசிக் மட்டும் பண்ணிட்டு சொல்லு, புரியுதா? நான் வந்து இளையராஜா பற்றி இனிமேல் பேச மாட்டேன். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த யானை, அந்த மந்திரவாதி, அது இதெல்லாம் கொடுக்குறது, பலி கொடுக்குறதுலாம். நீங்கள் ஜானி படம் இந்த படத்தெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். காளி படத்தெல்லாம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், அது அப்படியே இருக்குது ஸ்க்ரீனில். அதுதான் இளையராஜா, அதுதான் ஏன் இளையராஜா. இவர் பாட்டை திருடியே அங்கே வைக்கிறது. ஏன்டா என் பாட்டுக்கு இப்போ நான் என் பாட்டை போடுறேன், என் பாட்டுக்கு நானே போடுறேன், பொட்டு வச்ச அந்த நாச்ச மியூசிக்கு என் பாட்டை திருப்பி திருடி அதில் வைக்கிறிய. கங்கை மர காரி துப்பில் என்ன கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா, காப்பிரைட்ஸ் கொடுக்க மாட்டேனா, என் பாட்டை திரும்பி இன்னொன்று வைக்கிறிய. இல்லை, உண்மையிலே கூஸ் பம்ப் தான் மூமெண்ட்டு. அவர் இறந்த பின்னாடி தான் அவருடைய புகழ் வந்து ரொம்ப பரவுச்சு இல்லையா. ஸோ அதனால தான் என்னென்னா நம்ம தியேட்டரில் வந்து முக்கால்வாசி தேமுதிக தொண்டர்கள் தான் இருந்ததுனால வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்துச்சு. அதான் படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக இருந்தால் அங்கிட்டு போக மாட்டாங்க, குறுக்க நடங்க மாட்டாங்க. இவங்க வந்து என்னமோ இதுக்கு வந்த மாதிரி குறுக்க மறைச்சி போகிறது, அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. பட் அடுத்த ஷோக்கு நான் வருவேன். இந்த மாதிரியான படமாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அதனால தான் என்ன வந்து பயங்கர இது. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து வந்துட்டு அங்கே இங்கேயும் குத்தி விட்டாங்க, அதெல்லாம் இல்லாமல். ஓகே, ரொம்ப ரெஸ்பான்ஸ். விஜயகாந்த் ஃபைட்டுங்க, சண்முக பிரபாகரம் ஸ்க்ரீனே வரல என் கண்ணுக்கு. விஜயகாந்த் ஃபைட் பண்ணுற மாதிரியே இருக்குது, புரியுதா? அவருக்கு விஜயகாந்த் ஃபைட் மாஸ்டரு ராக்கி ராஜேஷ் தான். ராக்கி ராஜேஷ் தான் ஃபைட் மாஸ்டரு. ஆனால் இதில் யாருன்னு தெரியல, அந்தளவுக்கு ஸ்டைல்ஸ் இருக்குது, பவர் இருக்குது.
நான் சொல்கிறது புரியுதா? இனிமேல் நான் எந்த படத்துக்கு சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு அந்த ஃபைட்டில் காட்டுறாரு. செம்மையா ப்ரோ, ஆக்ஷன் ஹீரோ, ஆக்ஷன் தான். டைம் மட்டும் செட் ஆச்சுன்னா இவரெல்லாம் பிரசாந்த் நீல் படத்திலே உண்மையாக நடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்லா ஆக்ஷன்லாம் வருது. ஆக்ஷன் செம்மையாக பண்ணுறாரு. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்களே, படம் கிளிக் ஆகணும். ஸோ கிளிக் ஆச்சுன்னா சூப்பராக வருவார். ஆகாமல் இருக்குமா? இந்த படம் நிறைய பேர் பார்த்ததே கேப்டன் கிடையாது, அது எப்படி ஆகாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஆச்சு. நிறைய சீன் கேப்டன் ஆக்சுவலாக படம் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி கேப்டன் சீன்லாம் வந்து காமிச்சாங்க. அதுலேயே வந்து வைப் ஆயிட்டாங்க ஆடியன்ஸு. அதனால் வந்து கேப்டன் வந்து 101% வைப்பு தான் சொல்லுவேன் தேட்டரில். இளையராஜா மியூசிக் எப்படி ப்ரோ இருக்கு? இளையராஜா இதான் நீ காப்பி அடிக்கிறாங்கலாம் வந்து பாருங்க. ஒரிஜினல் இளையராஜா இங்கே தான் இருக்காரு. 2 பாட்டு தாங்க போட்டாரு, 2 பாட்டு தான். அது வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயோ எடுத்துன்னு போயிடுச்சு. ஒன்று வந்து யானை கூட பழகும் போது ஒரு சாங் போடுறாரு ஹீரோ, இன்னொன்று வந்து யானை பிரிஞ்சிருக்கும் போது ஒரு ஹீரோக்கு சாங் போடுறாரு. 2 சாங்குமே 2 லெவல் ஆஃப் மைண்ட் வந்து எங்கேயோ எடுத்துன்னு போயிடுச்சு. அப்படியே பிரிச்சு எடுத்துன்னு போயிடுது எங்கேயோ. ஆடியன்ஸ் லைக் பண்ணுற மாதிரி இருக்குமா அந்த படம்? என்டர்டெயின்மெண்ட் இல்லை ப்ரோ, வராது ப்ரோ. ஜெயிலர் ஓடினதுக்கு காரணம் பெரிய பெரிய மாஸ் ஹீரோ படம் கூட எடுத்துக்கங்களேன், என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் தான் வராங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜய் சார் படம் ஏன் அதிகமாக கலெக்ஷன் பண்ணுது? விஜய் சார் படம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணுது, அஜித் சார் படம் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுதுன்னா ஒரே ஒரு ரீசன் தான், என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இப்போ குட் பேட் அக்லிலாம் பார்த்தோன்னா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ அது மாதிரி வந்து நிறைய இது பண்ணணும். அவர் இந்த படத்தோட டைரக்டர் வந்து தலை ஃபேனுன்னு நினைக்கிறேன். நிறைய 2 இடத்துல விஸ்வாசம் படம் பாட்டை வந்து போட்டு திரிக்க விட்டார். ஸோ ஓகே, என்டர்டெயின்மெண்ட் கம்மியாக இருக்குது. அது இருந்ததுன்னா இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் சில பேர் வந்துருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன் நான் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் நான் சொல்கிறேன்னா, செக்ஸி இல்லை, ஆபாசம் இல்லை, ரெட்டாயத்தம் இல்லை, காமெடி இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு தனி மனிதனுடைய போராட்டத்துக்கு ஃபேமிலி தான் வந்து பார்க்கணும். கச்சன்னு அவர் சுற்றி ஒரு ஆர்டிஸ்ட் போட்டிருந்தா யார் நல்லா பேசுகிறாங்க, யார் ஈடு கொடுத்து பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது தனி மனிதன் உடைய போராட்டத்தினால தான் அந்த டைட்டிலே நினைக்கிறேன். கொல்லக்கூடாதுன்னு, அது குறிப்பாக பசு மூட்டை கொண்டுடாதீங்கயா, அதான் கதை ஸ்டார்ட் ஆகுது. போன வாரம் மாரியம்மன் கோயில் கோழியை பலி கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பசுன்றது ஒரு தெய்வத்துக்கு சமமானது தான். அந்த காளி கோயிலில் கொடுக்குறத அப்படியே காட்டுறாங்க, தத்துரூபமாக காட்டுறாங்க. எனக்கே அப்படியே வந்து கொலையே கலங்கிச்சு. அந்த தலையத்துன்னு போகிறாப்புல வெட்டி, அது அந்த காட்சி சென்சார் எப்படி வெளியே விட்டுருந்தான்னு தெரியல. சத்தியமாக சென்சார் எப்படி பசுமாடு தலையத்துன்னு போய் வெட்டி அந்த ரத்தத்தை அப்படி போட்டு அது எப்படி அனுமதிச்சு? ஆனால் உண்மை நடந்தது. சென்ட்ரல் போர்டு யார்? மத்திய அரசு தானே. அவங்க பார்ப்பாங்க, ஐயோ கட் பண்ணானே வெளியே விடியா, இப்போயாவது அது பார்த்தாவது அது கொல்லாமல் இருக்கட்டும். புரியுதா? காப்பாற்ற நினைக்கணும். 5 அறிவு ஜீவனம் 6 அறிவு உள்ள மனுஷனுடைய போராட்டம் தான் அந்த படம்.